Hi friends, welcome back to my channel Samayal Today. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ஈஸியான குயிக்கா செய்யக்கூடிய breakfast recipe பார்க்க போறேங்க. அவல் உப்மா இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துடலாம். சேர்த்திட்டு 1 நிமிஷம் வந்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து நல்லா ஆயில்லையே ஃப்ரை ஆகட்டும். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், காய் நல்லா வந்து வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அவலை வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அவல் உப்புமா வந்து சூப்பராக சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இது செஞ்சிங்கன்னா சீக்கிரமாகவும் வேலை முடியும். அதே சமயம் ரொம்ப டேஸ்டான டிஷ்ஷும் கூட. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, மார்னிங் வந்து வேலைக்கு போகிறவங்க எல்லோரும் இந்த மாதிரி சீக்கிரமாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக வேலை முடியும். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. வெயிட் லாஸுக்கு வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.